மனிதர்களுக்கு மனது என்ற ஒரு அமைப்பு உண்டு. மனசு விரும்பியபடி அமையணும் அப்படின்றது ஒவ்வொருக்குள்ளேயும் உண்டு. ஆனால் அந்த விருப்பத்தில் இறைவன் அனுமதித்தது அது மட்டும்தான் இறைவனுடைய அருளை கொண்டு நிகழ இருக்கு. அனைத்து விருப்பமும் இறைவனுடைய கண்காணிப்பு, இறைவனுடைய அனுமதியின்றி அங்கு நடைபெறுவதில்லை. நமக்கு கஷ்டங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது அந்த கஷ்டங்கள் நீங்குவதற்கான காலம் இன்னும் இருக்கு. அந்த கஷ்டம் படிப்படியாக விலகுகிறது. இறைவன் அதை விளக்குகின்றான். நாம் அதை நீக்கிக் கொள்ள முடியாது. நாம் சம்பாதித்தவையிலிருந்து தான் நம்மளுடைய பாதை அமைகிறது. வாழ்க்கை நாம் எதை சம்பாதிக்கிறோமோ அதிலிருந்து அந்த வாழ்க்கை இறைவன் கொடுத்திருக்கிறான். நம்மளுடைய புரிதல் எதுவோ அதுவே வாழ்க்கையாக அமைகிறது. அந்த புரிதலில் உள்ள தெளிவு, அந்த புரிதலில் உள்ள அர்த்தங்கள் எப்படி நாம் அணுகுகிறோம், அந்த மனசில் எப்படி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறோம், எப்படி அதை ஏற்கிறோம், எப்படி அதை நம்புகிறோம், இதன் அடிப்படையில் அந்த சூழ்நிலை ஒவ்வொருவருக்கும் அதன் அடிப்படையிலேயே அமைகிறது. உங்களுக்கான வாழ்க்கை தனித்தன்மையானது. எப்படி தனித்தன்மையானது? உங்களுடைய மனதின் எண்ணம் ஒவ்வொருவருக்கும் மாறுபடுகின்றன. விருப்பங்கள் மாறுபடுகின்றன. தேவைகள் மாறுபடுகின்றன. ஒரு வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் மனதின் சூழ்நிலை மாறுபடுகிறது. இதை யார் அமைத்தது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம்மால் அதை சாத்தியப்படுத்த முடியாது என்ற எண்ணம் நம்முள் இருக்கும் பொழுது, அப்பொழுது நிச்சயமாக அங்கு இருக்கும் பதில் இறைவன் அதை சாத்தியப்படுத்துகிறான். பொருளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுதுதான் அங்கு மனதில் வழி கிடைப்பதில்லை. பொருளாக ஒரு காரியம் நடக்க வேண்டும், எனக்கு இந்த நேரத்தில் முடிக்கணும், எதையெல்லாம் நீங்க நிர்ணயிக்கிறீர்களோ அது பொருளின் அடிப்படையில். பொருளின் அடிப்படையில் ஒரு காரியத்தை நிர்ணயம் செய்கிறோம். ஆனால் அந்த காரியம் அதன் அடிப்படையில் நிகழுமா? தெரியாது. உறுதியான நம்பிக்கை அந்த காரியத்தை நிகழ்த்துகிறது. ஆகவே காலம் இறைவனுடையது, அதன் அதிகாரம் இறைவனுடையது. அப்படிங்கும்போது மனசுல இருக்கிற எண்ணங்கள் இறைவன் ஒப்படைக்கிறது நமக்கு நல்லது. எந்த காரியமாக இருந்தாலும் நல்லது இறைவனுடையது அப்படிங்கும்போது இறைவன் அதை நன்மையாக்கி வைப்பான் என்பது நமது மனதில் வர வேண்டும். நன்மையானவை என்றால் மனசிற்கு நெருக்கடி இல்லாதது, மனசிற்கு நிறைவை தரக்கூடியது, மனம் பொருந்திய காரியங்கள், இவை நன்மையானவை. நல்ல எண்ணங்கள் நமது வாழ்க்கைக்கு அடிப்படை. அந்த நல்ல எண்ணங்கள், அந்த குணம், அந்த குணத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அடித்தளமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. குணங்களில் மாற்றங்கள் உள்ளதா?
அந்த குணங்கள் வெளிப்படுத்தும் விதம் மாறலாம் ஒவ்வொருவருக்கும். ஆனால் அந்த குணத்தின் தன்மை, அதன் சத்தியம் மாறாது. இரக்கம் என்ற ஒரு குணம் நமக்குள் இருக்கு. அந்த இரக்கம் எப்படி வேணாலும் ஒரு மனிதனுக்குள் வெளிப்படுத்த முடியும். உதவியாக, பொருளாக, நல்ல வார்த்தைகளாக, எந்த விதத்திலும் அந்த இரக்கம் வெளிப்படலாம். ஆனால் இரக்கம் என்ற குணம் இறைவனுடையது. இப்படி ஒவ்வொரு குணத்திற்கும் அதன் அடிப்படை, அதனுடைய ஆணிவேர் இறைவனுடைய குணத்திலிருந்து பின்னி பிணைந்து அதனுடைய சாயலில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். சத்தியமான அந்த பாதை இறைவனுடைய குணங்களின் அடிப்படையில் நமது வாழ்க்கை அடிப்படை அமைந்திருக்கிறது. இதை நீங்கள் நம்புகிறீர்களா? இதை நீங்கள் ஏற்கிறீர்களா? இது இறைவனுடைய கேள்வி. ஆம், ஏற்கிறோம் என்றால் நீங்கள் நேரான வழியை விரும்புகிறீர்கள் என்பது அர்த்தம். நேரான வழி யாருக்கு தெரியும்? சத்தியம் யார் அறிந்திருக்கிறானோ, யார் அதை படைத்தானோ அவனுக்கு தான் தெரியும். ஆக இறைவனிடம் திரும்புங்கள். இறைவனிடம் எப்படி திரும்புவது? இறைவனிடம் திரும்புவதற்கு என்ன வழி? அந்த வழிதான் நமக்குள் இருக்கும் மனசாட்சி, அந்த உணர்வு. சத்தியத்திற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த உணர்வு. இந்த உணர்வு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அப்படியெனில் அது இருக்கும் பொழுது எப்படி அதனை நாம் நிராகரிக்கிறோம்? நிராகரிக்கும் தன்மை எங்கிருந்து உருவாகுகிறது? இதற்கு உங்களுடைய பெருமையும் உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்ற அந்த எண்ணம் உங்களை உண்மையை ஏற்க மறுக்கிறது. நான் வாழ்கிறேன், நான் வாழப் பிறந்தவன், நான் அதிகாரம் செய்வேன், நான் எனக்கு அனைத்து தகுதியும் உள்ளது என்று நமக்கு நாமே எண்ணும் பொழுது அங்கு இறைவன் நம்மளுடைய வழிகளில் விட்டு விடுகிறான். பெருமையும் பொறாமையும், மற்றவர்களை பெருமைப்படுத்தி நாம் பார்க்கும் பொழுதும் அல்லது நாம் பெருமைப்படும்படி நடந்து கொள்ளும் பொழுதும் இறைவன் அதை வெறுக்கிறான், கடுமையாக கண்டிக்கிறான். அது இறைவனுக்கு எதிரானது. பெருமை, உங்களுடைய பெருமையே உங்களுக்கு எதிராக அமையும். ஆக அந்த பெருமை அறிவின் பால் நீங்கள் இருக்கும் பொழுது அது உங்களை வழி நடத்தும் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அது உங்களை எக்காலத்திற்கும் வழி நடத்தப் போவதில்லை. ஒரு சிறிய காலம் வரைதான். அதன் பிறகு அந்த பெருமை உங்களை சோதிக்கும், உங்களை வாட்டி வதைக்கும். அதற்கு முன்பாக என்னுடைய தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டும். எந்த ஒரு தவறுக்கும் மன்னிப்பு ஒன்றுதான் வழி. செய்த தவறு
இனி தவறு செய்யாமல் இருப்பதற்கும் இறைவனிடம் தேட வேண்டியது பாவ மன்னிப்பு. பாவ மன்னிப்பு எப்பொழுது நாம் தவறில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இறைவன் மன்னிக்கிறான் என்பதை அறிய வேண்டும். மன்னிப்புக்கு இறைவனிடம் மட்டுமே உண்டு. மன்னிப்பு என்பது இறைவனிடம் மட்டுமே உண்டு. நமக்குள் நாம் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான அவகாசமும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாம் அந்த வாய்ப்பை நன்மையான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இறைவனின் அருளை கொண்டு வாழுங்கள், வேறு எதற்காகவும் அல்ல. இறைவனுடைய அருள் என்பது உங்களுடைய உள்ளங்கள் என்ன அறிவிக்கிறதோ அதன்படி வாழுங்கள். இறை உணர்வை கிரகித்து வாழுங்கள். உங்களுக்கு கிரகிக்கும் தன்மை உள்ளது, சிந்திக்கும் திறன் உள்ளது. மனிதர்களை தவிர வேற எந்த படைப்பிற்கும் இந்த சிந்தனை கிடையாது. சிந்தனை என்ற ஒன்றே இல்லை எதுக்கும். மிருகங்களை மனிதர்கள் நேசிக்கிறார்கள், ஆனால் அதுக்கு 5 அறிவு மட்டும்தான். மிருகங்கள் மீது, கால்நடைகள் மீது இரக்கம் காட்டுகிறார்கள். ஆனால் மனிதர்கள் இரக்கம் காட்டுவதை தான் இறைவன் விரும்புகிறான். இறைவன் உங்களுக்காக கொடுத்திருப்பது மனிதர்களுக்கிடையே நீங்கள் உதவுங்கள். அது போலதான் மீதி மற்ற படைப்புகளுக்கு. முன்னுரிமை மனிதர்களுக்கு. இரக்கம் என்ற ஒரு எண்ணம் மனித உயிர்களுக்கு முதலில் முன்னுரிமை கொடுங்கள். கால்நடைகளுக்கு உணவு கொடுப்பதால் உங்களுக்கு நன்மை நடந்துவிடும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். கால்நடைகளுக்கு அதற்கான உணவு படைக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கான உணவு இறைவன் கொடுத்திருக்கிறான். அதற்கான உணவும் இறைவன் படைத்திருக்கிறான். ஆனால் நீங்களோ அதற்கு சமைத்து அதனை வீட்டில் உள்ளவர்களை வெளியேற்றி அதை வீட்டுக்குள் கொண்டு வந்து அழகு பார்க்கிறீர்கள். உங்களுடைய குணம், அதனுடைய குணம் நமக்கும் வருகிறது. ஆக எண்ணம், எந்த ஒரு எண்ணமும் மனித தன்மையை கொண்டு மனிதர்களுக்காக அவர்களின் மீது இரக்கம் காட்டும் எண்ணம் உள்ளுணர்வோடு இருக்கும் பொழுது இந்த செய்திகள் தெளிவாக பிரித்து நமக்கு அறிவிக்கப்படுகிறது. உணர்ச்சியில் இருக்கும்போது நமக்கு இந்த விஷயங்கள் நமக்கு தெளிவுபடுத்தவே உணர்வு. உணர்ச்சி கண்களால் பார்ப்பதும் செவிகள் கேட்பதும் ஐம்புலன்களின் வாயிலாக பார்த்து கேட்டு அறிந்த விஷயங்களை கொண்டு நம்புவது அறிவு. அது உணர்ச்சிகள். இந்த ஐம்புலன்களை கொண்டு அல்லாமல் உணர்வோடு வாழுங்கள். அது உங்களுக்கு மனிதர்களாக வாழ வழிகாட்டுகிறது. செய்த பாவங்கள் அல்லது தவறுகள், கெட்டத்தன்மை இருந்தது, அதனால் நீங்கள் செய்தீர்கள். ஆனால் இனி
உங்களுடைய கெட்டத்தன்மை நீங்க வேண்டும். அதற்கான வழிதான் இறை வழி. இறை வழி என்பது கெட்டத்தன்மை நீக்குவதற்கான இறைவனுடைய வழிமுறை. இவை மனிதர்களில் எவர் உணர்கிறார்களோ அவர் பிறருக்கு உணர்வை கொண்டு வழிகாட்டுவது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முதலில் ஒவ்வொருவரும் அவரவர் தங்களது இறை உணர்வோடு வாழ்ந்து வரும் பொழுது அந்த இறைவனுடைய அத்தாட்சிகளும் செய்திகளும் மிக நெருக்கமாக காண்பார்கள். வாழ்நாள் முழுமைக்கும் பல அத்தாட்சிகளை பார்த்திருப்போம். சிலது நம்பும்படியாக இருந்திருக்காது, ஆனால் நடந்திருக்கும். மற்றவர்களிடம் சொன்னால் நம்ப மாட்டார்கள், ஆனால் நடந்திருக்கும். அவரவர்களுக்கு மட்டுமே அது ஒரு சிறப்பான சம்பவமாக நடந்திருக்கும். அது இறைவன் உங்களுக்காக நிகழ்த்தியது. உங்களுடைய புரிதல்களுக்கும் உங்களுடைய உணர்வின் பக்கம் திருப்ப வேண்டி இறைவன் நடத்திய அந்த அத்தாட்சிகள் நீங்கள் இன்னும் இறைவனை உறுதியாக நம்புவதற்காக வேண்டி மட்டுமே. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறு வயதிலோ எப்பயாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். அது உங்களால மறக்க முடியாது, அது யார்ட்டையும் சொல்லவும் முடியாது. சில விஷயங்கள் சொல்ல முடியும், சில விஷயங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அது இறைவன் உங்களுக்காக நிகழ்த்தியது. அந்த நிகழ்வுகள் எல்லாம் திரும்பி பார்க்கும் பொழுது ஆம், இறைவன் நம்மோடு இருந்திருக்கிறான் சில நேரங்களில் என்று நாம் உறுதிப்படுத்துவோம். அது நமக்கு நினைவுக்கு கொண்டு வருவது சத்தியம்தான், இறைவன் இருக்கிறான் என்று. அந்த சத்தியம் இனி வரக்கூடிய வாழ்க்கைக்கு நம்மளை வழி தவறாமல் இருப்பதற்கு பாதுகாக்கக்கூடியதாக அமைகிறது. இப்படி ஒவ்வொரு அத்தாட்சியும் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கும் பொழுது இறைவன் நமக்கு அது நிகழ்த்தும் பொழுதுதான் நமக்கு புரிகிறது, ஆம், இறைவன் இருக்கிறான் என்று. உங்களுக்கு எது விளங்குகிறதோ, எது புரிதல் உங்களுக்கு கிடைக்கிறதோ அது செய்து கொண்டே வாருங்கள். ஆனால் உங்களுக்கு எது மனதிற்கு தவறாக தெரிகிறதோ அதனை புறக்கணியுங்கள், அதனை விட்டும் விலகுங்கள். உங்களால் எது அது விலக முடியவில்லையோ நான் அதை உங்களை விட்டு நீக்குகிறேன். அதனிடமிருந்து உங்களை நான் பாதுகாக்கிறேன். பொறுமையுடன் வாருங்கள். இது இறைவனுடைய வார்த்தை. நம்மளால நீக்கிக் கொள்ள முடியலையே அப்படின்ற வருத்தப்படுறதும், நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாத பொழுதும் இறை உணர்வு கொண்டவர்களும் வழிகாட்டுகிறார்கள். இதற்கு வழிகாட்டுதற்கு வருவதுதான் மனிதர்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டது வேதம். வேதம் என்பது சத்தியம். வேதம் என்றால் இறைவனுடைய புத்தகம். அந்த புத்தகம் மனசாட்சியமாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்த மனசாட்சியம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை தவிர்த்து விட முடியாது. மீறினால் இறைவன் உங்களை கண்காணிக்கிறான். ஆக மன்னிப்பு தேடுபவர்களாகவும் விளக்கங்களை நாம் பெறுபவர்களாகவும் இருக்கிறோம். விளக்கங்கள் என்பது இப்போ கிடைத்துக் கொண்டிருப்பதும் இனி கிடைக்கப் போவதும். அந்த புரிதல், the understanding ability, ஒவ்வொருவருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தரம் மாறுபடுகிறது.
எவர் உணர்வை பற்றின புரிதலும் நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய தன்மை, அந்த தரம் அவர்கள் மிக நுட்பமாக உங்களுக்கு அது உணர முடிகிறதோ அவர்கள் இறைவனால் பாதுகாக்கப்பட்டவர்கள். அவர்களுடைய மனதில் இறக்கி வைப்பதை அவர்கள் உணர்வார்கள். அவர்கள் மனதில் இறைவன் சொல்லக்கூடிய செய்தி அவருக்குள் அதை தெளிவாக உணர முடியும். அந்த நிலை வருவதற்கு சில கால அவகாசம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் படைக்கப்படும் பொழுது தூய்மையான எண்ணத்தை கொண்டு அந்த மனித இனம் படைக்கப்படுகிறது. சிறிது காலங்களில் அந்த அறிவு போதிக்கப்பட்டு அந்த அறிவும் கலந்து விடுகிறது. நன்மையோடு தீமையும் சேர்ந்து விடுகிறது. இப்பொழுது மீண்டும் அதை பிரித்து எது நன்மை தீமை என்ற பாதைக்கு கொண்டு வர வேண்டியது இறைவனுடைய கையில், அவனுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. உங்களுடைய புரிதலும் படிப்படியாக மேலோங்கும், மேன்மையாகும். அந்த குணங்கள் தான் மேன்மையாகுகின்றன, நன்மையான குணங்கள். படைக்கப்படும் போது திறமை, பொறாமை அந்த மனதில் குழந்தையில் இருக்காது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். எந்த குழந்தையும் பிற குழந்தையை பார்த்து பெருமை, பொறாமை அடைவதில்லை. ஆனால் எப்பொழுது அந்த அறிவு வளர்கிறதோ, அந்த ஐம்புலன்களின் வெளிப்பாடு அந்த குழந்தையில் எப்பொழுது அந்த ஐம்புலன்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது, அதிலிருந்து அந்த கெட்டது படிப்படியாக கெடுக்கிறது. இது உலகம் அழியும் நாள் வரையில் இறைவன் மனிதர்கள் மீது விதிக்கப்பட்ட விதி. நீங்கள் அதை தடுப்பவர்கள் அல்ல. நான் தடுக்கிறேன் உங்களுக்காக. நீங்கள் திரும்ப வேண்டியது என்னிடம். இது புரிதல். எந்த ஒரு கெட்டதையும் எதிர்த்து நீங்கள் சண்டையிடும் பொழுது உங்களால் அதை ஜெயிக்க முடியாது. நீங்கள் தோற்று போவீர்கள். ஆனால் இறைவனிடம் நீங்கள் திரும்பும் பொழுது நீங்கள் அந்த கெட்டத்தன்மையை எதிர்க்கிறீர்கள். உங்கள் மனதில் கெட்டத்தன்மை வரக்கூடாது என்று நீங்கள் உங்கள் மனதில் விரும்பும் பொழுது, அதை எதிர்க்கும் பொழுது, இறைவன் பக்கம் திரும்பும் பொழுது அந்த கெட்டத்தன்மையிடமிருந்து இறைவன் நம்மளை பாதுகாக்கிறான். இதுவே இறைவன். ஆகவே வழிகள் இறைவனிடம் உண்டு. நமக்குள் வழிகாட்டுதலும் இறைவன் தான். ஆக இறை வழியை பின்பற்றும். நிதானம். உங்களுடைய எண்ணங்களில் நிதானம். அவசரம் வேண்டாம். பொறுமை. பொறுமை என்பது எண்ணங்களில் உள்ள செயல்களை பிரித்தறிவதற்காக. சில நேரங்களில் அந்த எண்ணம் தடுமாறும், அவசரமும் அடையும். அவசரம் அடையும் பொழுது அவசரம் வேண்டாம். தடுமாறும் பொழுது அந்த தடுமாற்றம் வேண்டாம். பொறுமை அடையுங்கள். ஒவ்வொன்றிலும் அந்த பொறுமை, நிதானம் நம்மை நன்மையான பகுதிகளில், சூழ்நிலைகளுக்குள் கொண்டு செல்லும். அந்த நன்மையான சூழ்நிலைகள் நீங்கள் உணரும் பொழுது நன்றி உணர்வோடு இறைவனுக்கு நான் இறைவனுக்கு அந்த எல்லா புகழும் என்ற அந்த ஒரு எண்ணம் நமக்குள் வர வேண்டும். அந்த நன்மையை அவன்தான் நமக்கு கொடுத்திருக்கிறான். நாம் அதை ஏற்படுத்தவில்லை. ஆக எல்லா புகழும் அவனுக்கே. அகிலங்களின் இறைவன் அவன் ஒருவனுக்கு. ஒருவன் படைத்தானா பல பேரா?
இந்த கேள்விக்கு பதில் என்ன? நமக்குள் ஒன்று, ஒருவன். அப்போ ஒருவன் வரும்பொழுது இங்க முரண்பாடு எப்படி? இது ஏற்படுத்தியது யார்? இவ்வளவும் நமக்கு இந்த உணர்வில் பதில் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த உணர்வில் நமக்கான பதில் அங்கு இருக்கு. சத்தியம் ஒன்று அப்படிங்கும்போது எப்படி பல சத்தியங்கள் இருக்க முடியும்? பல பிரிவுகள் இருக்க முடியும்? பல சமுதாயத்தினர் இருக்க முடியும்? அப்படி இறைவன் படைக்கவில்லை. அப்படி இறைவன் உருவாக்கவும் இல்லை. நம்ப வேண்டும், தெளிவாக வேண்டும். அவரவர்கள் தெளிவாகும் பொழுது அவரவர்களுக்கான பாதை தெளிவாகிவிட்டது. நீங்கள் தெளிவான ஒரு புரிதலுக்குள் வரும் பொழுது உங்களுக்குள் நீங்கள் தெளிவாகிறீர்கள். அதே தெளிவு உங்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் அந்த மனது. ஓகே, ஒண்ணு ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன? அடுத்த கட்டத்திற்கு நகர்வோம். அடுத்த படிநிலை ஒன்றன் பின் ஒன்றாக. அதற்கடுத்து இப்படி ஒவ்வொரு சூழ்நிலையும் மனது தெளிவாகி வர வர அடுத்தடுத்த சூழ்நிலைகளில் இறைவன் நம்மளை நகர்த்துகிறான், மனதளவில் உயர்த்துகிறான். உயர்வான பாதை, உயர்வான மனிதர்கள். உயர்வான மனிதர்கள்னா யாரு? அவங்க மனதளவில் குணத்தில் உயர்வானவர்கள், பண்பானவர்கள், நியாய உணர்வை கொண்டு இருப்பவர்கள். இவர்கள் பெரியவர்கள் என்கிறோம், உயர்வானவர்கள் என்கிறோம். ஆக இந்த வழி இறைவன் அவனுடைய படைப்பில் எந்த குறையும் வைக்கவில்லை என்பதற்காக இறைவன் தந்துள்ள விளக்கங்கள் இந்த இறைவழி என்பதற்கான விளக்கம். இந்த விளக்கங்கள் உணர்வாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. உணர்வுக்கு மதிப்பளிப்போம். இறைவனுக்கு நன்றி உணர்வோடு இருப்போம். எல்லா புகழும் இறைவனுக்கு.